ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா சுடருக்கும் நம்ம குமாருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா அவங்க முகத்தில் முழிக்க வேண்டியதாகிடும். அதே சாக்கு வச்சுக்கிட்டு அந்த பாக்கியம் தேவையில்லாமல் சண்டையை போடுவாங்க. இந்த மயிலும் அடிக்கடிக்கு இதே சாக்கு வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இது விஷயமா குமார்கிட்ட பேசிடுவோம். குமார்கிட்ட நம்ம எடுத்து சொல்லுவோம். அந்த பாக்கியத்தோட குடும்பம் எவ்வளோ ஒரு பெரிய ஃப்ராடு குடும்பம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம சரவணன் வந்து முத்துவேல்கிட்ட பேசியிருந்தா கூட கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இந்த போய் இந்த குமார்கிட்ட பேச வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமே. ஏன்னா அவன் ரொம்பவே பொறுக்கி ஃப்ராடு, ரொம்ப ரொம்ப கெட்டவன் தெரிஞ்சும் நம்ம சரவணன் வந்து இப்போது குமாரை பார்த்து பேசுகிறாங்க. ஸோ கடைக்கு போகிற வழியில் தான் எங்கள் குமாருமே ஏதோ ஒரு வேலை விஷயமா எதிரில் வரவும் எங்கள் குமார்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே குமார் இருந்துட்டு என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசுகிறாங்க. இங்கே பாரு குமார், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அந்த சுடருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா அப்போது நான் கல்யாணம் ஆகாமல் கடைசி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துடணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, கண்டிப்பாக சுடருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த தெருவில் நடந்து தலை நிமிர்ந்து வரப்போகிறேன். அதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமே வயிறு எறிஞ்சு சாவ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாரு குமார், என்னதான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாமல் இருந்தாலுமே இங்கே பாரு, உன்னுடைய நலத்துக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அந்த குடும்பமே சரியில்லை, சரியான ஃப்ராடு குடும்பம். அந்த மயிலை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எவ்வளோலாம் போய் ஃப்ராட் பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம குமார் இருந்துட்டு சரி, நானும் உன் வழியிலே வரேன். நான் சுடரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னா நீ உன் தங்கச்சி எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து அப்படியே இதிலே விட்டு போட்டு எப்படியாவது அரசியல் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே சரவணன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏதோ ஒரு கோவத்தில் வேகத்தில் சரி, கண்டிப்பாக நான் அரசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் நீ சுடரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் தங்கச்சி எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்தே அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். அடுத்த முகூர்த்தத்துலேயே எனக்கும் நீ அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து வராங்க. ஸோ இது விஷயமா இங்கே நம்ம குமார் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போது சக்திவேல் கிட்ட போயிட்டு அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. இப்போ பின்ன என்னடா, நாளைக்கு உனக்கு கல்யாணம் இருக்க போகுது. கல்யாணம் நடந்தால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. அப்பா அது இல்லைப்பா, இந்த சரவணன் என்னை பார்த்து பேசினா, அவன் தங்கச்சியே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறானா, சுடரை நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, கண்டிப்பாக நான் அரசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதை சொல்லக்கூடிய ஆள் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம அதாவது பழனியுமே வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. உடனே பழனி இருந்துட்டு இங்கே பாரு குமார், கண்டிப்பாக செத்தாலும் அப்படி ஒரு வார்த்தையை சரவணன் உங்ககிட்ட சொல்லியிருக்கவும் மாட்டான், வாக்கும் கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட போயிட்டு அதான் அந்த சரவணன் கிட்ட போயிட்டு கேட்க வேண்டியது தானே, கேளுங்க, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி கிட்ட வந்து இது குமார் சொல்கிறாங்க. பழனி இருந்துட்டு ஆமாம், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணன்னு எதுவுமே இல்லையா? யார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலுமே நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவியா? அரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இத்தனை நாளாக ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுடர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அரசி வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு சுடர் கூட நிச்சயம் பண்ணிங்க. இப்போது திரும்பவும் நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கிறியாடா? உனக்கெல்லாம் அச்சி, உன்னெல்லாம் என்னன்னு சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியலடா பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருங்க சித்தப்பா, தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவள் எனக்கு பொண்டாட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுக்கு எல்லாமே உண்மை தான். ஆனால் அது நடக்கலையே. அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த சுடரவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதித்தேன். இப்போ அரசி எனக்கு கிடைக்கிறான்னு நினச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நான் நினச்ச மாதிரி அரசி கூட சந்தோஷமாக வாழ போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சரவணன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே இங்கே நம்ம
பழனிக்கு பயங்கரமாக கோவம் தான் வருது. உடனே இங்கே பழனி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பாண்டியன் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பழனி வந்ததுமே கோமதி இருந்துட்டு வா பழனி வா சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு இல்லைக்கா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், டேய் சரவணா உன்கிட்ட தாண்டா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உனக்கெல்லாம் எப்படிடா மனசு வந்தது இப்படி பேசுறதுக்கு, இப்படி நீ வாக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து கேட்குறாங்க. சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன 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 மாமா பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து கேட்குறாங்க. உனக்கு இப்போ கூட தெரியலையாடா அந்த குமாருக்கு அரசி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதை கேட்டதுமே வீட்டில் உள்ள கோமதி பாண்டியன் அரசின்னு இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனேங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன பழனி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மச்சான், இந்த சரவணை குமார்கிட்ட அரசி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்கான், இதை என்னால் நம்பவே முடியல, அதான் இது உண்மையாக என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அரசி பயங்கர ஆக்ரோஷமாக வந்து அண்ணன் என்னண்ணா இது, கண்டிப்பாக என்னால் அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, அவனை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை பழி வாங்கணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போனப்பவே என்னை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ண தெரியுமா, அப்படி ஒரு கேடு கெட்டவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், நான் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லைண்ணா, அண்ணன் உண்மையாகவே நீ வாக்கு கொடுத்தியா அண்ணன், என்னால் இப்போ கூட இதை நம்பவே முடியலண்ணே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ புத்திக்கெட்டுத்தனமாக இப்படி ஒரு விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேனே, அரசியம்மா என்னை மன்னிச்சிருமா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, உன் காலில் கூட விழுறேன் அப்படி சொல்லிட்டு அண்ணா வேண்டாண்ணே, ஆனால் நீ இப்படி சொல்லியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அந்த குமார மாதிரி ஒரு பொறுக்கிக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேண்ணே, சத்தியமாக இதை என்னால் தாங்கிக்க முடியலண்ணே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சரவணனுமே மன்னிப்பு கேட்டுடுறாங்க. இங்கே நம்ம பாண்டியனும் கோமதியும் வந்து இங்கே பாரு சரவணா, அரசி வாழ்க்கை விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கான எந்த ஒரு உரிமையும் எந்த ஒரு இதுவும் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா வாழ போகிறவன் அரசி, அரசிக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்க்கையை அமைச்சு வைப்பேன். அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை நான் ஒரு நாளும் அவளை வாழ சொல்லி கட்டாயப்படுத்தவே மாட்டேன். இங்கே பாரு சரவணா உனக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே சொல்லிக்கிறேன், அரசி வாழ்க்கை விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது, அவளோட வாழ்க்கையை அவள் தான் முடிவு செய்யணும், அவள் தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒரு அதாவது ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம அரசி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜி இருந்துட்டு இங்கே பாரு அரசிமா, ஏதோ சரவணன் மாமா ஏதோ ஒரு டென்ஷனில் ப்ரெஷரில் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன் எக்காரணத்துக்காகவும் நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. அவன் என் அண்ணன் தான், இருந்தாலும் எனக்கே அவனை பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ உன்னை போயிட்டு அந்த கேடு கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை கஷ்டப்பட விடுமா, இங்கே பாருமா நீ அழுகாத, தயவு செஞ்சு அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே சக்திவேல் இருந்துட்டு பாக்கியத்துக்கு கால் பண்ணி அதாவது இவங்க சொல்கிறாங்க, இங்கே என்ன சம்மந்தி ஃபோனை பண்ணிவிட்டு பேசாமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கேட்கவும், இல்லை சம்மந்தியம்மா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசணும், அதை எப்படி சொல்கிறதுனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. என்ன சம்மந்தி ஐயா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தயங்காமல் சொல்லலாம் சம்மந்தி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா குமார் வந்து இங்கே நம்ம சக்திவேலை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, நான் அரசியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேறு வழியே இல்லை, கல்யாணமே ஆகாது, பொண்ணே கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன்னால தான் நான் சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சேன். ஆனால் அரசியே இப்போது எனக்கு கிடைக்க போகிறான்னா கண்டிப்பாக நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை நான் மிஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம குமார் வந்து சக்திவேல் கிட்ட கெஞ்சி மாதிரி ஒரு வழியாக அதுக்கு ஓகே சொல்ல வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம சக்திவேல் வந்து பாக்கியத்துக்கிட்ட இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம பாக்கியம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சம்மந்தி, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்னை பார்த்தா எதுனா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கேட்பாங்க. இல்லை சம்மந்தியம்மா, ஏதோ அப்போது ஒரு வேகத்தில் எதுவும் புரியாமல் யோசிக்காமல் நான் இந்த நிச்சயத்தை பண்ணிட்டேன், இதை இப்படியே விட்டுருங்களாமே, உங்கள் பொண்ணும் படிச்சுக்கிட்டு இருக்கு, படித்து முடிச்சதும் அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்லுவோம். பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சம்மந்தி, அவ்வளோ சாதாரணமாக இந்த விஷயத்த நான் இப்படியே விட்டுருன்னு நினச்சிடாதீங்க, இங்கே பாருங்கள் இது என் பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், ஏற்கனவே அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து
என் பொண்ணு இன்னைக்கு வாலா வெட்டியாக என் வீட்டில் அதுவும் நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிறத பார்க்க எனக்கு வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நீங்கள் என் 2வது பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிற விதமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயம் நடந்துருச்சு. நிச்சயம் தன்னைக்கு நாள் குறித்தபடியே கல்யாணம் நடந்தே ஆகணும் சம்மந்தியா. அப்படி மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த பாக்கியத்தை பற்றி நீங்கள் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாக்கியத்துக்கிட்ட பணம் ஒன்று தான் இல்லை, மற்றபடி தைரியம் அதாவது ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய திறமை எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கான தண்டனை என்னமோ அதை நான் வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஓய மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக பத்திரகாளி மாதிரி இங்கே பாக்கியம் பேசவும் ஒரு நிமிஷம் நம்ம சக்திவேலே பயந்து போகிறாங்கன்னு தான் சொல்லணும். உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க சம்மந்தி ஐயா. நானும் அதுக்கான வேலையை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. உங்களுக்கெல்லாம் பொண்ணு பிறந்திருக்கணும். இப்படி ஒரு நிலமை உங்களுக்கு வந்திருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் எங்களோட நிலமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் சம்மந்தி ஐயா, நான் கல்யாணம் நடக்காமலாம் நிற்கவே கூடாது, நடந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே நம்ம குமார் வந்து, அப்பா அவங்கக்கிட்ட பேசிட்டிங்களப்பா, என்னப்பா சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து கேட்குறாங்க. டேய் குமார், அந்த பொம்பளை என்னவோ ரொம்ப ராங்காக பேசுதுடா. எனக்கு என்னமோ இதெல்லாம் பிரச்சனையில் போய் முடியும்னு தோணுது. இங்கே பாருடா, அந்த அரசியெல்லாம் வேணாண்டா. அவளாம் ஒரு ஆளாடா, சுடர் பிள்ளையே எம்பிட்டு அழகாக இருக்குது, படிச்சிருக்கு, வேற என்னடா உனக்கு வேணும்? இங்கே பாருடா, நீ சுடரவே கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணத்தை நிப்பாட்டலாம் முடியாது, கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அந்த அம்மா ரொம்ப கூச்சல் போடுறாங்கடா அப்படி சொல்லிட்டு. அப்பா என்னப்பா அவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கப்பா, உங்கள் பையனோட ஆசை முக்கியமா இல்லை அவங்களோட கோவத்துக்கு பயந்து நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து விட்டுருச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எனக்கு அந்த பொண்ணு சுடர் வேண்டாப்பா, எனக்கு அரசி தான்ப்பா வேணும். அரசியை நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க. நம்ம சக்திவேலுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா எப்பாடு பட்டாவது தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த சரவணன் உறுதியாக சொல்லிட்டு போயிருக்கான், நீ கண்டிப்பாக நான் அரசியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி குமார், குமார், ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து குமார்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு பாக்கியம் பயங்கர கடுப்பாக இருக்காங்க. மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம், ஏன் உன் முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன செய்தி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பாக்கியம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்போ இங்கே நம்ம பாக்கியம் சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் காலேஜிலேருந்து சுடர் வந்து வராங்க. பாக்கியம் இருந்துட்டு, சம்மந்தி வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிறாங்களையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மாணிக்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுடருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னதான் நம்ம பாக்கியம் சொன்னதுனால கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலுமே நம்ம சுடர் வந்து அவங்க மனசளவில் குமாரை வந்து சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல தான். ஒரு பக்கம் கல்யாணம் நிற்க போதேன்னு சந்தோஷப்பட்டாலுமே, ஏன்னா நிச்சயம் நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அக்கம் பக்கம்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சுடருக்கு நிச்சயம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வசதியான குடும்பத்தில் நிச்சயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதனால் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுவாங்களே, நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப அவமானம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சுடர் வந்து யோசிக்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா, இங்கே பாரியா, அதெல்லாம் சாதாரணமாக நான் விடமாட்டேயா, எப்படியுமே இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டுக்கிறேன்யா. இங்கே பாரு, இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நடத்தி முடிச்சாகணும். நான் இந்த கல்யாணத்தை வச்சு நிறைய கனவு கண்டு வச்சுருந்தேன்யா. சுடர் வசதியான வீட்டுக்கு வாக்கப்பட்ட போகிறா. அவள் பணம் காசுக்கெல்லாம் எதுக்குமே கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அவள் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டா. அவள் ஒரு மாதிரி வசதியான வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்வான்னு சொல்லிட்டு மனசில் எக்கச்சக்கமான ஆசையை வளர்த்து வச்சுருந்தா. இவங்க என்னடானா நிச்சயம் வரையும் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு நாளைக்கு விடிஞ்சால் கல்யாணம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக நம்ம எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா வேலையுமே தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னடனா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு சம்மந்தி ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. எங்கள் பாரியா, எப்படியும் இந்த கல்யாணத்தை நான் நடத்திடுவேன்யா, அவங்கக்கிட்ட நான் மிரட்டுற மாதிரி தான் பேசி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மாணிக்கம் இருந்துட்டு, எங்கள் பாரு பாக்கியம், நம்ம பொண்ணு சுடரோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துடக்கூடாது, எப்படியாவது அவள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு வச்சிடணும். மயிலோட வாழ்க்கை தான் இப்போது இப்படி கெட்டு
கிடக்குது, சீரழிஞ்சு கிடக்குது. பாவம் அந்த பிள்ளை நிம்மதி இல்லாமல் இருக்கா. சுடரோட வாழ்க்கையும் நம்ம இப்படியே வாழ வெட்டியாக ஆக்கிடவே கூடாது. மயில்னா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வந்தா. இப்போ சுடருக்கு நிச்சயம் மட்டும்தான் நடந்திருக்கு. நிச்சயம் நடந்து கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா சுடரை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, யோ நான் இதை இப்படியெல்லாம் விடமாட்டேன், கண்டிப்பாக நான் சுடரை அந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கியே தீருவேன். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வேறு சான்ஸே இல்லை. இவங்க கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னை பற்றி அவங்களுக்கு முழுசாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது சுடர் இதெல்லாமே கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா இங்கே பாருமா, தேவையில்லாத நீ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் நம்ம வீட்டில் வந்து பொண்ணு எடுத்திருக்காங்க. அப்படி அதாவது அவங்களோட வசதிக்கு கண்டிப்பாக அவங்க வேறு இடத்துல தான் பொண்ணு எடுத்திருப்பாங்க. அந்த குமாருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, நினச்சா நிச்சயம் பண்ணலாம், நினச்சா கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அந்த குமார் நல்லவனே கிடையாது. இங்கே பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதையும் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா இருப்ப. அதையும் தாண்டி நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கம்பல் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சிங்க. நிச்சயம் வரையும் வந்துருச்சு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தைரியம் இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னு அது காரணம் கேட்டையாமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்கவும், அப்போ தான் மயில் வந்து, சுடர் காரணம் ஒன்றும் கிடையாது, திரும்பவும் அரசியவே அந்த குமார் கல்யாணம் பண்ணுறானா, நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம சுடர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அவனுக்கு என்ன, நான் என்ன விளையாட்டு பொருள்னு நினச்சிக்கிட்டான் அவனை நான் உண்டுலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அந்த அரசியவே கல்யாணம் பண்ணுறானா அந்த குமார், எப்படி பண்ணிடுறான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போது இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு மயிலை கூட்டிக்கிட்டு வெளியே போகிறாங்க. இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, ஏய் எங்கடி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுடர், இங்கே பாருமா போயிட்டு உடனே வந்துடுறோம், எங்கே போகிறனாலாம் கேட்காத, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயிலை கூட்டிக்கிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ உள்ளே போகிறாங்க. இங்கே நம்ம குமார் இருந்துட்டு சுடரை பார்த்ததுமே மயிலையும் சுடரையும், அப்பா இங்கே பாருங்கப்பா, இவங்க 2 பேரும் இங்கே வராங்க, இவங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்த்தாதீங்கப்பா, இவங்கள அடித்து துரத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து சொல்லவும், சக்தி இருந்துட்டு, இரு குமார், நான் தன்மையாக பேசி அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம அதாவது வடிவெல்லாம் நான் மனசுலேயே நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதோ தெரியல. இந்த குமார் வந்து நினப்பு வந்தால் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனையெல்லாம் நம்பி நிச்சயம் பண்ணியிருக்காங்க பாரு, இந்த வீட்டாளுங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம மயிலும் சுடரும் வராங்க. குமார் இருந்துட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே 2 பேரும் வந்தீங்க, ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போங்க, அதான் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு என் அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார்ல அப்படி சொல்லிட்டு உடனே எங்கள் மயில் இருந்துட்டு, உங்களுக்கே இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? நாங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் வந்தோம். நாங்கள் பேசுகிற வரையும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு கல்யாணம் வேணும், உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக என் தங்கச்சியை வந்து பொண்ணு கேட்டீங்க. என் தங்கச்சியுமே உங்களை பிடிக்கல அப்படின்னாலுமே ஓகே சொன்னா. ஆனால் நீங்கள் இப்போது கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்கிறீங்க. உடனே நாங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டணுமா? இங்கே பாரு, நீங்களாம் ஒரு ஆளே இல்லை, உனக்கெல்லாம் எவ பொண்ணு கொடுப்பா? என் தங்கச்சிக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ உங்கள் வாயாலேயே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது இங்கே சுடர் இருந்துட்டு, சி நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னை பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது, கண்டிப்பாக உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காது. இங்கே பாரு பொறுக்கி நாயே, நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கவே மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நீ கல்யாணம் ஆகாமல் கடைசி வரைக்கும் ஒரு கண்ணி கழியாத பையனாக தான் இந்த ஊருக்குள்ளே அதாவது தலை குனிஞ்சிக்கிட்டு தான் போக போகிற. கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் நீ அப்படியே அதவே நினச்சி பைத்தியக்காரனை தான் ஆக போகிற. எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துருப்ப, என் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினச்சில்ல, நிச்சயம் வரைக்கும் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டல, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு சொடக்கு போட்டுட்டு, உன்னெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்காமல் கூட இருக்குவேன், ஆனால் போய் உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன்ட்டாக சொல்லிட்டு இங்கே நம்ம சுடரும் மயிலும் வந்துடுறாங்க. உடனே குமார் வந்து நினைக்கிறாங்க, அப்பாடா எப்படியோ இவங்க போயிட்டாங்க, இனிமேல் நம்ம சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சுடரும் நம்ம மயிலும் கல்யாணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பாக்கியம் வந்து எப்பாடுபட்டாவது குமாருக்கு சுடரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக போயிடணும்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
எங்கள் குமார் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் முத்து இருந்துட்டு, சக்தி என்ன சக்தி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே பாரு சக்தி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு சரின்னு படலை. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சொந்த பந்தங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டோம். இப்போ என் பொண்ணு வேணாம், நான் அரசியலாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இங்கே குமார் ஒரு பக்கம் நிற்கிறான். நீ என்னடனா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணும் கல்யாணமே நான் உன்னை பண்ணிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு போயிடுச்சு. என்னடா நடக்குதுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பாக போய் முடியுமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க. எங்கள் அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு முத்து, நீ வந்து இவனை இந்த அளவுக்கு விட்டுருக்கக்கூடாது. நீ வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இவன்கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு நிச்சயமே நடந்திருக்காது. வீட்டில் உள்ள யாருக்குமே பிடிக்காம தானே இப்படி ஒரு நிச்சயத்தை பண்ணால் இன்றைக்கி இந்த கல்யாணமே நின்று போச்சு. ஆமாம், அரசி கல்யாணம் பண்ணிக்கிறாளா என்னன்னு தெரியலையே, அந்த வீட்டிலேருந்து எந்த ஒரு தகவலும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் எங்கள் பழனி வந்து பாண்டியன் வீட்டிலேருந்து எங்கள் முத்துவேல் வீட்டுக்கு வராங்க. நம்ம அப்போ இருந்துட்டு பழனிக்கிட்ட, பழனி இங்கே வாயா, ஆமாம் அரசி ஏதோ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா, போதும் இரு ஆத்தா, அரசி எக்காரணத்துக்காகவும் இந்த குமாரெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டா. ஏன்னா அரசி இவனை வெறுக்கிறா, அடியோடு வெறுக்கிறா. இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் எந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு எங்கள் குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அரசி திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போகிற சான்ஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடர் வேண்டான்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டாங்க. இந்த கல்யாணமும் வேண்டான்னு நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த சமயத்தில் எங்கள் பழனி சொன்னதை கேட்டதுமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ, சுடர் சொன்ன மாதிரி நமக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதோ, ஐயோ சுடரவே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் குமார். கண்டிப்பாக சுடர் சொன்னது தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு கண்டிப்பாக கல்யாணமே நடக்கவே கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த குமார் மாறிக்கிட்டே இருக்கான்னு தான் சொல்லணும். இப்போது இங்கே நம்ம சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே குமார், என்னடா இது, நீ தானே சொன்ன அந்த சரவணை அவங்க தங்கச்சி அரசி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ என்னடனா பழனி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். டே பழனி, என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, ஏதோ சரவணன் கோவத்தில் அப்படி சொல்லிட்டான். அதுக்காக அரசி இந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருவாளா? அரசியெல்லாம் இவனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டாளாம். அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உறுதியாக தான் இருக்காங்க. இந்த மயில் குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்தினால்தான் சரவணன் ஏதோ வாய் விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கள் குமார் தலைமையில் கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா போச்சு, ஐயோ சுடற்கொடியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இதையும் அந்த சரவணன் கெடுத்து விட்டுட்டானா? அவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை யாருமே சும்மா விடக்கூடாது. அவங்கள நம்ம இப்போவே அடித்து தூள் கிளப்பணும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சக்தியை கூப்பிடுவோம். சக்தியில் இருந்துட்டு, அடைச்சி நிறுத்துடா, எனக்கே அசிங்கமாக இருக்குடா, உன் கூட வந்து நான் அந்த குடும்பத்துக்கிட்ட சண்டை போடட்டுமா? இங்கே பாரு, உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த பாக்கியம் குடும்பத்துக்கு வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் என்னென்னமோ பேசி ஒரு வழியாக அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு மருமாக்கள் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு கல்யாணம் நடக்க இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி பேசி கடைசியில் நீ கல்யாணம் ஆகாமல் பிரம்மச்சாரி தான் வீட்டிலேயே இருக்கணும். ரோட்டில் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாதுடா நீ. இதுக்கப்புறம் அந்த சுடர் வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் அந்த பாக்கியத்தை சமாதானப்படுத்தினாலுமே அந்த பொண்ணு சுடர் உன்னை கல்யாணமே பண்ணிக்காதேடா. ஐயோ கடவுளே, எப்படியானா போய் தொலைடா, உனக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி உன்னை நல்லபடியாக வாழ வச்சிடலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டே வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சக்திவேல் வந்து குமாரை பயங்கரமாக திட்டுறாங்க. குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. உடனே சக்திவேலோட காலில் விழுந்து, அப்பா ப்ளீஸ்ப்பா, சுடரவே நாளைக்கு பேசின மாதிரி நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்ப்பா. இப்போ சொந்த பந்தங்க கிட்டே யார்கிட்டையுமே நம்ம சொல்லலைல்ல கல்யாணத்தை நிப்பாட்டுறோன்னு சொல்லிட்டு, அப்பா நடந்த ஏற்பாடு எல்லாமே நடந்ததாகவே இருக்கட்டும், நம்ம இப்போவே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடத்துங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது நம்ம குமார் வந்து அழுது கெஞ்சுறாங்க. இங்கே நம்ம சக்தி இருந்துட்டு, அடைச்சி உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம இது முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீயும் குமாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த வீட்டில் நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்காம கண்ட முடிவை எடுத்து நீங்கள் பாட்டுக்கு எல்லா முடிவையும் எடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா அது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு சக்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, என்னண்ணே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? அண்ணே, இந்த வீட்டை விட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா எப்படிண்ணே நாங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேங்க நம்ம
இது முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு சக்தி, பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே தண்டனை கொடுத்தாதான், அந்த தண்டனையை அனுபவிச்சாதான் திரும்பவும் அப்படி ஒரு தப்பை செய்யாமல் இருக்கணும்னு தோணும். பாவம் அந்த சுடர் வந்து என்னதான் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் மோசமானவங்களாக இருந்தாலுமே சுடர் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த புள்ளையோட மனசை கெடுத்தீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அரசியோட வாழ்க்கை கூட குமார் வந்து நிறையவே சீரழிச்சிருக்கான். இப்படி பொண்ணுங்களோட வாழ்க்கையில் அவன் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கான். அதுக்கு எல்லாத்துக்குமா தண்டனை இதுவாக தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் குமாருக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது. யாருமே அவனுக்கு முன் வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாகவும் கிடையாது. கண்டிப்பாக அந்த குமார் இந்த வீட்டிலேயே இருக்கவும் கூடாது. இதுதான் என் முடிவு. ஆத்தா, நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் திரும்பவும் ரூம்லேருந்து வெளியே வரப்போ இவங்க 2 பேரும் இங்கே இருக்கவே கூடாது. இவங்கள வெளியே போக சொல்ல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தியிலும் குமாரும் ஓடி வந்து முத்துவேல் காலில் விழுகிறாங்க. அண்ணன் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு இந்த வீட்டிலே ஏற்றுக்கோங்கண்ணே, இந்த வீட்டில் இருக்க வைங்கண்ணே. நீங்கள் சொல்கிறத தாண்டி நாங்கள் எதுவுமே செய்யவே மாட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது சக்திவேல் வந்து கெஞ்சி கதறாங்க. ஆனால் நம்ம முத்துவேல் இருந்துட்டு காலை வந்து அப்படியே காலில் பிடிச்சிருந்தாங்க இல்லையா சக்திவேல், அவங்களெல்லாம் உதறி விட்டுட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம குமாருக்கும் சக்திவேலுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். குமார் பண்ண தப்புக்கான தண்டனையை நம்ம முத்துவேல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நம்ம குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்கலை. இந்த விஷயத்தில் நம்ம சுடரோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.